கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஏசாயா 2வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம். யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். வசனம் இங்கு இப்படியாய் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய வெளிச்சத்திலே நடப்போம் என்று சொல்லி இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற அநேகர் அவருடைய வெளிச்சம் அல்லாத வேறு சில வெளிச்சங்களை தேடி போகிறாங்க. அது பணமாக இருக்கலாம், நட்புகளாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது சில உதவிகளாக இருக்கலாம். அவருடைய வெளிச்சமாக இருக்காது, வேறு ஏதாவது காரியங்கள் இருக்கும், அந்நிய காரியங்கள் இருக்கும், அந்நிய அக்கினி இருக்கும், தவறான பழக்கங்கள் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அவருடைய வம்சத்தார், அவரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்கள் அப்படிப்பட்ட வெளிச்சத்தில் நடக்கக்கூடாது. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆசாரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரே ஒரு வெளிச்சம்தான் இருந்தது. அதுதான் பொன் குத்து விளக்கின் வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை விட்டால் வேறு வெளிச்சம் அங்கே கிடையாது. அது நமக்கு அடையாளமாக வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு அவருடைய வார்த்தை தான் வெளிச்சம், அவருடைய நடத்துதல் தான் வெளிச்சம். அவரை நம்பி அவரை சார்ந்து அவர் காண்பிக்கிற வழியிலே நடப்போமானால் நாம் தவறப்போவது இல்லை, நாம் தடுக்கி விழப்போவது இல்லை. இன்றைக்கி வேறு எதையாவது நம்பி இருக்கிறீங்களா? வேறு மனிதர்களை நம்பி இருக்கிறீங்களா? வேறு செல்வத்தை நம்பி இருக்கிறீங்களா? இல்லை உங்களுக்குன்னு ஏதாவது சோர்ஸை நம்பி இருக்கிறீங்களா? அதெல்லாம் மறந்துட்டு நான் கர்த்தரை மாத்திரம் நம்புகிறேன் என்று வாழுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிப்போம். நல்ல தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, இத்தனை நாட்களாக வேறு காரியங்களை நம்பி, மனிதர்களை நம்பி, வேறு சோர்ஸை நம்பி வாழ்ந்திருப்பார்களானால் தயவாய் அதையெல்லாம் மன்னிங்கப்பா. நீங்கள் தான் எங்கள் நித்திய வெளிச்சம், நீங்கள் தான் எங்கள் சூரியன், நீங்கள் தான் எங்களுக்கு வெளிச்சம் தருகிறீர். உம்மை நம்பி வாழ கிருபை தாரும், ஞானத்தை தாரும். ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.